ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலேயே நல்ல மழைங்க. ஒரு 6 மணிக்கு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. 1/2 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சு தள்ளிடுச்சு. தண்ணியே தேங்கி கிடக்கு பார்த்தீங்களா? 2 நாளா ஒரே அனலுங்க. வீட்டை விட்டே வெளியில வர முடியல. இந்த ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது. காலையிலேயே நல்லா மழை பெஞ்சு அந்த அனலை பூரா தணிச்சிருச்சுன்னே சொல்லலாங்க. அதுவும் எங்க ஏரியா பக்கம் தான் மழைன்னு நினைக்கிறேன். பசங்கள ஸ்கூல்ல விடுறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போறோம். அந்த சைடு மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்ல. ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்ல இல்ல. என்னடா இது நம்ம ஏரியாவில் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊராக இருந்தால் மழை பெஞ்ச ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, எங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் ஸ்கூலு தான். இன்றைக்கி எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். ஏன்னா அந்த வேலையை முடிக்க கொஞ்சம் டைம் ஆகுமா, ஸோ அதனால் சாப்பிட்டு போயிடலாம் பசிக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு தோசையும் ஒரு வடையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசங்க ஞாபகமாக தான் வந்துச்சு. ஏன்னா எப்போவுமே பசங்களை கூட்டிட்டு தான் சாப்பிட வருவோம். இன்னைக்கு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோமா, பசங்க இருந்தால் சாப்பிட்ருப்பாங்களே அப்படின்னே தோணிட்டே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார், என்ன வினிதா பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எங்களையெல்லாம் கவனிக்க மாட்டியா, ட்ரீட்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டாங்க, வாங்குங்க, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணார். நான் ஒரு தோசை ஒரு வடை வந்து சாப்பிட்டேன். ஒரே காமெடியாக தான் போச்சு. நான் ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸை வச்சு நல்லா கிண்டல் பண்ணிட்டு கிடக்காருங்க என் வீட்டுக்காரரு. திரும்ப வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புனாரு. மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லை பாருங்க, அவ்வளோ வெயில்.